வணக்கம் நண்பர்களே. தீவிரமான மூட்டு வலியா, அதீத வலியால் நடக்கக்கூட சிரமப்படுறீங்களா? ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா அப்போவும் மூட்டு வலி உங்களை ரொம்பவே தொந்தரவு செய்தா? அப்போ இதுதான் அதுக்கான வழி நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நான் சொல்கிற இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மூட்டு வலி வரவே வராதுங்க. ஆமாங்க, முழங்கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி, கணுக்கால் மூட்டு வலி, கை மூட்டு வலி, தசை பிடிப்பு, தசை வலி, உடம்பு வலி, தசை பலகீனம்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு இதுதாங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த உணவு பொருட்களை நிறைவாக சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டாண்டுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு ஆயுளோடையும் இருக்கணும் அப்படின்னா இந்த உணவு முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மூட்டு சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராது. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுகளும் எலும்புகளும் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் மூட்டு சார்ந்த பிரச்சனை ஆயுசுக்கும் வராது. ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே மிகப்பெரிய தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுலேயும் குளிர்காலம் அப்படின்னு வந்துட்டா சொல்லவே வேண்டாங்க. மூட்டு வலி பிரச்சனை இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பெரியவங்க குளிர்காலத்தில் மூட்டு விரைப்பு, மூட்டு வீக்கம் இதனால் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அதாவது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் காரணமாக மூட்டுகளை சுற்றிலும் இருக்கக்கூடிய நரம்புகளில் வீக்கம் உண்டாகும். ஸோ இந்த வீக்கங்கள் தான் மூட்டுகளில் வலியை உண்டாகும். குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மூட்டுகளில் மசகு எண்ணெய் மற்றும் கால்சியம் குறைபாடு உண்டாகும். இந்த ரெண்டுமே மூட்டு வலி உருவாக மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களோட உணவு முறையில் இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இந்த உணவுகளை சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் ஆயுசுக்கும் வரவே வராது. மூட்டு வலியை குணமாக்க இந்த உணவுகள் தாங்க பெஸ்ட்டு. ட்ரை பண்ணலாமா? ஸோ உங்களை எப்போவுமே நல்ல சூடாகவும் உங்களை ரொம்ப வசதியாகவும் ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய உணவுகளை முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. குறிப்பாக எப்போவுமே உங்களோட உடல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும். ஸோ உங்கள் உடம்பை எப்போவுமே நீர்ச்சத்தோட வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். வழக்கமான எக்ஸசைஸ் கூட சேர்த்து நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள், குறிப்பாக விட்டமின் டி மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிட்டாலே போதுங்க. உங்களுக்கு எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வராது. இது ஆரோக்கியமான உணவாக இருக்கும். அதே டைமில் உங்களோட உடம்பில் உருவாகக்கூடிய வீக்கங்களை எதிர்த்து போராடவும் செய்யும். எலும்புகளை வலுவாக்கும், மூட்டோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட உணவுகள் என்ன, அதை சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ அந்த வகையில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பேரிச்சம்பழம். இதை நாம் இங்கிலீஷில் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னு நிறைய மினரல்ஸ் நிறைஞ்சு இருக்கிறதால மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த உணவாக இருக்கும். ஸோ இது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய விரைப்பு மற்றும் அலர்ஜியை குறைச்சி மூட்டுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். டெய்லியும் நீங்கள் 3 இல்லைன்னா 4 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டாலே போதும். எலும்பு அடர்த்தியை அதிகரிக்க வச்சு மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய
அதிகப்படியான கால்சியம் மற்றும் மினரல்ஸ் மூட்டு ஆரோக்கியத்துக்கு மிக மிக இன்றியமையாதது. ஸோ அது வந்து உங்களோட எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும். அதே போல் இந்த பேரிச்சம்பழத்தில் வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. இது வந்து உங்களோட மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் விரைப்பை குறைக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக பேரிச்சம்பழத்தில் மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு. இது வந்து முழங்கால் வலி மற்றும் எலும்பு தொடர்பான நோய்களை தடுக்க ஹெல்ப் பண்ணி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்போட அடர்த்தியவும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் மூட்டுகளில் உருவாகக்கூடிய விரைப்பை குறைச்சி இயக்கத்தை மேம்படுத்த, குறிப்பாக குளிர்காலத்தில் பேரிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களோட மூட்டுகளில் உருவாகக்கூடிய விரைப்புத்தன்மை குறையும். ஸோ இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னது போல் 3 இல்லைன்னா 4 பேரிச்சம்பழத்தை டெய்லியும் எடுத்துக்கணும். நீங்கள் பேரிச்சம்பழங்களை அப்படியே சாப்பிடலாம். ஆனால் அதை காட்டிலும் முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் போட்டு 3 இல்லைன்னா 4 பேரிச்சம்பழத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நல்லா ஊறி போய் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு ஊற வச்ச தண்ணியவும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மெத்தடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். அதே போல் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க இந்த பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க. அடுத்து 2வது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஸோ 2வது நம்ம எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளி விதை. இதை வந்து இங்கிலீஷில் ஃப்ளக்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து இந்த ஃப்ளக்ஸ் சீடில் நிறையவே இருக்குது. ஸோ இது மூலமாக முழங்கால் மூட்டு வலி, வீக்கம் மற்றும் ஆர்த்தரைட்டிஸ் வலியை குறைக்க நீங்கள் தாராளமாக இந்த ஃப்ளக்ஸீடை எடுத்துக்கலாம். டெய்லியும் 1 டீஸ்பூன் அளவுக்கான ஃப்ளக்ஸீட் எடுத்துக்கிட்டாலே போதும், மூட்டோட ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃப்ளக்ஸீட் எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களோட மூட்டுகளில் உருவாகி இருக்கக்கூடிய வீக்கத்தையும் அசௌகரியத்தையும் குறைக்க ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக ஆளி விதையில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைவாக இருக்கிறதால அது வந்து உங்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைபாட்டை நிவர்த்தி பண்ணுறதோடு உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுவாக்கி கொடுக்கும். அதே போல் இந்த ஆளி விதை எண்ணெய் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அதை கூட நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாங்க. ஸோ அது மாதிரி ஆளி விதை சேர்த்த உணவுகளை எடுத்துக்கலாம். இல்லை ஆளி விதை எண்ணெய் சேர்க்கப்பட்ட உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக இந்த ஆளி விதையை வந்து மூட்டு வலி இருக்கக்கூடிய மூட்டுகளில் நேரடியாக நீங்கள் தடவி மசாஜ் செய்யும் பொழுதும் உங்களுக்கு வீக்கம் உடனடியாக குறையும். ஸோ ஆளி விதையில் எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அந்த ஆளி விதையை நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடாது. அதை 2 மெத்தடில் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து வறுத்த ஆளி விதை, வெறுமனே கடாயில் போட்டு அந்த ஆளி விதையை லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். ஆனால் அதை காட்டிலும் இந்த மெத்தடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே தண்ணியில் ஊறணும். மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆளி விதை நல்லா கொள்ள கொள்ளன்னு ஜெல் மாதிரி மாறி இருக்கும். ஸோ அந்த ஆளி விதை சேர்த்த தண்ணியோட சேர்த்து நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும், உங்களோட பல வருட மூட்டு வலிக்கு நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும். அடுத்து 3வது உலர் திராட்சை.
இதை வந்து கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிஸ்மிஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மூட்டு வலி மற்றும் முழங்கால் வலிக்கு இயற்கை வைத்தியமாக நீங்கள் தாராளமாக இந்த கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக கால்சியம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து கிஸ்மிஸில் நிறைவாகவே இருக்குது. ஸோ இது வந்து மூட்டுகளில் வீக்கத்தை குறைச்சி எலும்புகளை வலுப்படுத்த ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 8 கிஸ்மிஸை சாப்பிட்டாலே போதுங்க. மூட்டுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சி மூட்டுகள் ஊட்டமாகும். அதனால் வலியும் வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த கிஸ்மிஸ் வந்து மூட்டுகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது போல் இதில் உடலில் இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. ஸோ நீங்கள் கருப்பு கிஸ்மிஸும் எடுத்துக்கலாம், கோல்டன் கலர் கிஸ்மிஸும் எடுத்துக்கலாம். கிஸ்மிஸை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா 8 கிஸ்மிஸ் எடுத்துட்டு முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் புசு புசுன்னு ஊறி போய் இருக்கக்கூடிய கிஸ்மிஸை நல்லா வாயில் போட்டு எச்சிலோட கலந்து மென்று சாப்பிட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியவும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா கிஸ்மிஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆளி விதை சாப்பிட்லாம். அடுத்து வெந்தயம் எடுத்துக்கலாங்க. ஸோ வெந்தயம் இதை வந்து இங்கிலீஷில் பெனுக்ரீக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூட்டு வலி மற்றும் முழங்கால் வலிக்கு ஒரு சிறந்த இயற்கை மருந்து தான் இந்த வெந்தயம். இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலியை குறைக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இதில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு. ஸோ இது வந்து மூட்டோட ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யக்கூடியது. இந்த கிஸ்மிஸ் மற்றும் வெந்தயம் நீங்கள் சேர்த்து கூட எடுத்துக்கலாங்க. அதே போல் தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம், ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்தும் சாப்பிட்லாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பந்தாங்க. இந்த வெந்தயம் வந்து மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கான தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நல்ல சாஃப்டாக ஊறி போய் இருக்கக்கூடிய வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியவும் சாப்பிட்ருங்க. மறக்கவே கூடாது, அந்த தண்ணியை குடிச்சிடணும். ஸோ அதில் தாங்க வெந்தயத்தை காட்டிலும் நிறைய நியூட்ரிஷனல் ஃபேக்டும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது மூட்டு வலி மற்றும் வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சு அதை நல்லா மை போல் அரைச்சி அந்த விழுதை வந்து முழங்கால் வலி இருக்கக்கூடிய இடங்களில் 10 போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 5வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள் விதை. இதை வந்து சீசோமோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சீசேம் சீட் அப்படின்னு கூட சொல்லுவோம். முழங்கால் வலி, மூட்டு வலி இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து எள்ளில் நிறைஞ்சு இருக்கு. எள்ளும் ஒரு சிறந்த இயற்கை மருந்து. ஸோ இதில் வந்து கால்சியம், மெக்னீசியம், சிசாமால்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்களோட சேர்த்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களோட எலும்புகளை வலுப்படுத்தி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்க ஹெல்ப் பண்ணும். டெய்லியும் நீங்கள் எள்ளை வறுத்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா எள்ளை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு சாப்பிடலாங்க. ஸோ டெய்லியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளை நீங்கள் ஊற வச்சோ பச்சையாவோ இல்லை வறுத்தோ எடுத்துக்கலாம். இது வந்து எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் மற்றும் மினரல்ஸை கொடுக்குங்க. ஸோ நீங்கள் டெய்லியும் எள்ளை எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கணும். அதே போல் எள்ளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெயை லேசாக சூடாக்கி வலி இருக்கக்கூடிய முழங்கால் மூட்டுகளில் அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சாலும் வலி மற்றும் வீக்கத்துக்கு உடனடியாக நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ
நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை சாப்பிட்டாலே போதுங்க. உங்களோட நாள்பட்ட மூட்டு வலி, முழங்கால் வலி, மூட்டுகளில் உருவான இறுக்கம், நரம்பு வீக்கம், தசை வலின்னு எல்லாமே நீங்கி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளும் மூட்டுகளும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடவும் செயல்பட ஆரம்பிக்கும். அது கூடவே சேர்த்து நீங்கள் இந்த உணவுகளையும் தவறாமல் எடுத்துக்கோங்க நண்பர்களே. ஸோ அதாவது நீங்கள் வாரத்தில் 2 முறை மீன் சாப்பிடுங்க. மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் விட்டமின் டி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட எலும்பு மூட்டுகளை வலுவாக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது. அந்த பிரச்சனையை நம்ம பக்கம் அண்ட விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்றும் விட்டமின் டியில் நிறைஞ்சி இருக்குது. ஸோ நீங்கள் வாரத்தில் 2 முறை மீன் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு மூட்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராது. நீங்க சைவ உணவு மட்டுமே சாப்பிட்றவங்க அப்படின்னா சோயா பீன்ஸை எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சோயா பீன்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்குமே நல்லது. குறிப்பாக எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் வலு சேர்க்கக்கூடிய ஆற்றல் சோயா பீன்ஸில் நிறைஞ்சு இருக்குது. அடுத்து பூண்டில் இயற்கையாகவே அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியும் பூண்டை வெறுமனே வாயில் போட்டு மென்று பச்சையாக சாப்பிட்றதாலையோ இல்லை பூண்டை வறுத்து சாப்பிட்றதாலையோ உணவுகளில் சேர்த்து சாப்பிட்றதாலையோ உங்கள் உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும். அதே டைமில் எலும்பு சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததாக இஞ்சியில் சிஞ்சரால் அப்படிங்கிற முக்கியமான மூலப்பொருள் நிறைஞ்சி இருக்குது. ஸோ இந்த சிஞ்சரால் வந்து நம்ம மூட்டு வீக்கத்துக்கு நல்லதொரு நிவாரணம் தரக்கூடியது. நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். குறிப்பாக இஞ்சி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் தெம்பும் கிடைக்கும். மூட்டு உடைதலையும் மூட்டு வலுவின்மையவும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த இஞ்சியில் நிறைஞ்சி இருக்கு. அடுத்து பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆப்பிள் நீங்கள் தவறாமல் எடுத்துக்கோங்க. டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே போதுங்க. உங்கள் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கிட்ட இருந்து உங்களோட செல்களை பாதுகாக்கும். அதே டைமில் உங்கள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோடு மூட்டு வலியை போக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இது வந்து உங்களை எந்த விதமான வலிகளுக்கும் ஆட்படுத்தாமல் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா ஆலிவ் எண்ணெய். ஸோ நீங்கள் டெய்லியும் சமையலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் எண்ணெயை சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. முழங்கால் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நீ பெயின் ஜாயிண்ட் பெயின் வரக்கூடாதா, அப்போ ஆலிவ் எண்ணெயை நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கோங்க. அதே போல் முழங்கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் குடைச்சல், குத்தல், முழங்கால் மூட்டு வலி, முழங்கை மூட்டு வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலின்னு வலி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் ஆலிவ் எண்ணெயை ஊற்றி மைல்டாக மசாஜ் பண்ணாலே போதுங்க. வலி எல்லாமே 10 நிமிஷத்தில் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் முழு தானியங்கள் வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸோட இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ரத்தத்தில் ரியாக்டிவ் புரோட்டீன் அளவை குறைக்க ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக இதய நோய் இருக்கக்கூடியவங்க, நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க, மூட்டு வலியால் கவலைப்படக்கூடியவங்க வந்து இந்த முழு தானியங்களை தவறாமல் எடுத்துக்கணும். அடுத்தபடியாக குறைஞ்ச கொழுப்பு இருக்கக்கூடிய பால் பொருட்களான பால், சீஸ், தயிர் இதில் வந்து கால்சியம் மற்றும் விட்டமின் டி நிறைவாக இருக்குது. ஸோ இது வந்து எலும்பு வலிமையாக அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். அதே போல் கால்சியத்தை உறிஞ்ச தேவையான விட்டமின் டி வந்து அதிகமாகவே இந்த பால் பொருட்களில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் 1 டம்ளர் அளவுக்கு பால் சாப்பிட்டாலே போதுங்க. உங்கள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்படுறதோடு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளும் இரும்புகளும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அடுத்து ப்ரக்கோலி மற்றும் கீரை மாதிரியான பச்சை காய்கறிகளில் விட்டமின் மற்றும்
தாது உப்புக்கள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியும் இல்லைனாலும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரு முறையாவது ப்ரக்கோலி மற்றும் கீரை வகைகளை சாப்பிட்டாலே போதுங்க. அது வந்து உங்களோட எலும்பு வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கும். முடக்கு வாதத்து கூட தொடர்புடைய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை குறைக்க ஹெல்ப் பண்ணி உங்கள் மூட்டுகளை வலுவாக்கி கொடுக்கும் நண்பர்களே. அடுத்தபடியாக எலும்பு சூப்பு. நம்ம எலும்பு ஆரோக்கியத்துக்கு அவசியமான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அதில் மிக மிக இன்றியமையாத ஒன்று எலும்பு சூப்பு. ஆமாங்க, ஆட்டு எலும்பு சூப் வந்து உங்கள் மூட்டு வலிக்கு நிவாரணம் அளிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு முறை ஆட்டு காலை வாங்கி அதை நல்லா தட்டி நல்லா வேக வச்சு அந்த ஆட்டுக்காலில் சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க. குறிப்பாக ஆட்டுக்காலில் மஜ்ஜை அப்படின்னு சாஃப்டாக ஒரு பொருள் இருக்கும். ஸோ அதை தவறாமல் சாப்பிடுங்க. அதில் தாங்க ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களும் அடங்கி இருக்கு. ஸோ ஆட்டுக்கால் சூப்பை தவறாமல் சாப்பிடுங்க. எலும்பு குழம்பு வச்சு சாப்பிட மறக்கவே மறக்காதீங்க நண்பர்களே. ஸோ மூட்டு வலிக்கு நிவாரணம் தரக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ரொம்பவே தெளிவாக பார்த்தோம். அதே போல் உங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா டெய்லியும் ஒரு வாழைப்பழத்தை தவறாமல் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வாழைப்பழம் வந்து மூட்டு வலியை குறைக்க ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? ஆமாங்க, வாழைப்பழத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குது. ஸோ இது வந்து எலும்பு ஆரோக்கியத்துக்கு மிக மிக இன்றியமையாதது. அதாவது உடலில் அமில அடிப்படை சமநிலையை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதுங்க. எலும்பில் இருந்து வெளியேறக்கூடிய கால்சியத்தை வெளியேற்ற விடாமல் தடுத்து உங்கள் எலும்போட ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்யும். ஸோ எலும்பு வலுவாக இருந்து ஒட்டுமொத்த உடல் இயக்கமும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் தவறாமல் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் சாப்பிடும் பொழுது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலும்புகளும் வலுவாக ஆரம்பிக்கும். வாழைப்பழத்தில் நல்ல அளவில் மெக்னீசியம் இருக்குது. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து தசை மற்றும் நரம்பு செயல்பாடு மாதிரியான ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக இன்றியமையாதது. ஸோ நீங்கள் இந்த வாழைப்பழம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எலும்பு தசை நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கவே இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த உணவு முறைகளை தவறாமல் எடுத்துக்கோங்க. குறிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா 5 பொருள். இந்த 5 பொருளையும் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் அதை மட்டும் நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு பாருங்க. ஒரு வாரம் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.